Hello students, இப்போ நம்ம 8th standard science portion தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு யூனிட் 17ல இருக்கிற பிளான்ட் கிங்டம் பத்தி பார்க்க போறோம். அதாவது தாவர உலகம் பத்தி பார்க்க போறோம். So the living organisms found on the earth differs in their structures, habitat, mode of nutrition and physiology. பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் அமைப்பு, வளரியமைப்பு, வாழிடம். ஸோ வந்து ஒரு உயிரினங்கள் வந்து நம்ம பூமியில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உயிரினங்கள் இருக்கு. அதுக்கு ஒவ்வொன்றும் வந்து வடிவமைப்பு வந்து வித்தியாசமா இருக்கும். அதோட செயல்முறைகள் வந்து வேற மாதிரி இருக்கும். அது வாழ்ற அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ வந்து சில மிருகங்கள், சில சில உயிரினங்கள் வந்து நல்லா குளிர்காலத்துல நல்லா வளரும். சிலது வந்து நல்ல வெயில் காலத்துல வளரும். ஸோ அந்த மாதிரி ஹேபிடேட்னா அந்த அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அது வாழ்றது. அதுக்கப்புறம் வந்து அது வந்து நிறைய எவ்வளவு நியூட்ரிஷன் அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த உயிரினங்கள் வாழ்றதுக்கு இந்த பூமியில வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. So the estimated number of plant species on the earth is 8.7 million, which is 1 million is equal to 10 lakhs. ஸோ வந்து தாவர உயிரினங்கள் பத்தி பாத்தீங்கன்னா மொத்தம் 8.7, அதாவது 8.7 மில்லியன் கணக்கான உயிரினங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நிறைய வித்தியாசமான பிளான்ஸ் வந்து நம்ம பூமியில இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வந்து 10 லட்சம். அப்பனா 8 மில்லியன்னா பார்த்துக்கோங்க. 8 மில்லியன் 0.7னா உங்களுக்கு 80.7 lakhs வந்து உங்களுக்கு செடி ஸ்பீஷிஸே அவ்வளோ இருக்கு. Among them, 6.5 million species are living on the land and 2.2 million species are living in the ocean. ஸோ அதுலயே பார்த்தீங்கன்னா 6.5 ஸ்பீஷிஸ் அதாவது செடி வகைகள் வந்து நிலத்துல இருக்கு. அதுலயே வந்து 2.2 மில்லியன் உயிரினங்கள் வந்து கடல்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து out of 4 lakh species of flowering plants, the living organism shows lot of similarities and differences so that they can be arranged into many groups systematically. ஸோ மொத்தம் வந்து 4 லட்சம் வந்து செடிகள் வந்து பூக்கிற செடிகள். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ வந்து மல்லிப்பூ இருக்கு, ரோஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து தனித்தனியா அவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. In traditional system of classification, plant kingdom is divided into two subkingdoms called flowering, non-flowering plants, which is cryptogams, and flowering plants. Flowering plants பார்த்தீங்கன்னா phanerogams. ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு பூ பூக்காதது வந்து என்ன சொல்றாங்கன்னா கிரிப்டோகிராம்ஸ்ன்னு சொல்றாங்க. அண்ட் பூ பூக்கிற தாவரங்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா phanerogams அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து Talophyta, Bryophyta and Petrophyta are non-flowering plants. இந்த மூணு வந்து non-flowering plants ன்னு சொல்றாங்க. In this lesson, we will study about algae, fungi, bryophyte, petrophyte and classification of plants. ஸோ இந்த இதுல வந்து நம்ம என்னென்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பாசி பத்தி, பூஞ்சை, ஆல்கே, பூஞ்சை, பிரைட்டோஃபைட்ஸ் அண்ட் வந்து பெட்ரோஃபைட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இதோட வகைகள், அதுக்கப்புறம் இன்னும் வந்து செடிகள் வந்து என்னென்னவா பிரிஞ்சிருக்கு அப்படின்ற பத்தியும் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஸோ நம்ம இங்க பார்க்க போறது வந்து ஃபர்ஸ்ட் ஆல்கே. ஆல்கேனா என்னன்னா பாசி அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஆல்கே. ஸோ ஆல்கே இஸ் a Latin word. Algae seaweed. They are chlorophyll bearing simple and primitive plants. ஸோ ஆல்கே வந்து லாட்டின் வேர்ட்ல இருந்து எடுத்த வேர்டு தான் இந்த பாசிகள் அப்படின்னு சொல்றது. இது வந்து கடல் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது குளோரோஃபில். இது வந்து பச்சை கலர்ல இருக்கு பாத்தீங்களா இந்த ஆல்கே. இந்த பாசி வந்து பச்சை கலர்ல இருந்துச்சுன்னா அது பேர் வந்து குளோரோஃபில் பிரசன்ட் இருக்குன்னு அர்த்தம். அது பச்சை கலர்ல இருந்துச்சுன்னா அது குளோரோஃபில் இருக்கு அதுல அப்படின்னு அர்த்தம். அண்ட் வந்து இது ரொம்ப சராசரி எளிமையான ஆரம்ப நிலையில் கரசரிப்பு தாவரம். இது வந்து ரொம்ப பேசிக்கான காமனா எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கலாம். பாசி வந்து மழை நிறைய பெய்ஞ்சிச்சுன்னா நம்ம படிக்கட்டுல வந்து கற்கள் படிக்கட்டுல கூட நீங்க பாசிகள் பார்க்கலாம். ஸோ எங்க வேணா காமனா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அது பாசிகள். So these plants வந்து are autotrophs and வந்து algae வந்து belongs to Talophyta and a plant body
and plant body of algae is called thallus. So வந்து இந்த பாசிகள் வந்து பாத்தீங்கன்னா தாலோஃபைட்டா வகைகளை சார்ந்தது. அண்ட் இதை வந்து இந்த ஆல்கே பேர் என்ன சொல்றாங்க, தாலஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து that is அப்படின்னா என்னன்னா the plant body is not differentiated into root, stem and leaf. இது வந்து தனியா ரூட், இதுக்கு தனியா ஸ்டெம், அப்புறம் வந்து இதுன்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிக்க முடியாது, டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாதுன்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆல்கே ஆர் லிவிங் இன் அக்வாட்டிக் ரீஜன். ஸோ நிறைய ஆல்கேங்க வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி சார்ந்த இடங்கள்ல வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இட் மே பி ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் மெரைன் வாட்டர். ஸோ அது வந்து ஒருவேளை வந்து சுத்தமான தண்ணியாகவும் இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா கடல் தண்ணியாகவும் இருக்கலாம். ஸோ very few algae can survive in the wet soil. Most algae are very minute and fold and floats on the surface of the water. So வந்து சில ஆல்கேங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டா சின்ன சின்னதா இருக்கும். சில வந்து ஆல்கேங்கெல்லாம் என்னன்னா நிறைய வந்து இந்த நிலத்துல வந்து இந்த ஈரமான நிலங்கள் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து சில பாசிகள் வந்து இருக்கும். அண்ட் இந்த பாசிகள்லாம் பாத்தீங்கன்னா சிலது தண்ணி மேலே மிதங்கும். நம்ம இந்த குளம் அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கும்போது சில குளம் பார்க்கும்போது மேல வந்து பச்சை பச்சை பச்சேன்னு இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த பாசிகள் தான். ஸோ அந்த குளத்தை வந்து மேல் பரப்புல ஃபுல்லா வந்து பாசிகள் நிறைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்றதும் இதுதான். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆல்கே வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து பைட்டோபிளாங்கன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஆல்கே வந்து சினாப்டஸ், இது வந்து ரெண்டுமே இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஃபங்கை பூஞ்சையும் பிடிச்சிருக்கோம் அந்த குளத்துல, அண்ட் வந்து அந்த பாசிகளும் நிறைஞ்சிருக்கும். ஸோ அது பேர் சொல்றாங்க. அண்ட் அந்த எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன பாத்தீங்கன்னா லிச்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினை சொல்றாங்க. ஸோ வந்து நிறைய ஆல்கேலயே வந்து நிறைய உயிரினங்கள் இருக்கு, ஓகேவா, சின்ன சின்ன ஸ்பீஷிஸ் இருக்கு. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா எபிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினம் இருக்கு. ஸோ இந்த ஆல்கே பத்தின படிப்பு பேர் என்ன சொல்றாங்கன்னா பைக்காலஜி ஆர் ஆல்காலஜி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆல்கே பத்தின நீ வந்து நிறைய பிரீஃபா நான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது பேர் வந்து ரெண்டு இருக்கு. ஒரு ஆல்காலஜின்னு சொல்லுவாங்க, ஆல்கலாலஜி, அண்ட் வந்து சைக்காலஜி. ஸோ ஒரு மூணு இருக்கு. இது ரெண்டு தான் வந்து இதுக்கு சொல்றாங்க. அண்ட் வந்து பாசிகள் வந்து 3 வகைகள் இணைக்கப்பட்டு, ஸோ இதை வந்து 3 டைப்ஸா வந்து பிரிக்கிறாங்க. திரும்பி இது மூணா பிரிக்கிறாங்க. ஸோ வந்து இதுல 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் வந்து ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளை வந்து அந்த செடியை நம்ம உடைச்சதுக்கு அப்புறமும் அது முளைக்குது இல்லை, ஸோ அதை வந்து சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பைரோகைரா. அது எதாவது சொன்னாங்க, துண்டாதல் மூலம் உடல் பெருக்கம் நடைபெறுகின்றது, எதாவது ஸ்பைரோகைரான்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா asexual reproduction takes place by spore formation மூலமா அதோட reproduction வந்து நடக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா Chlamydomonas. அண்ட் வந்து sexual reproduction takes place by means of fusion of gametes. ஸோ gametes ஓட fusion மூலமா இதுல ஒரு reproduction நடக்குது. அது பேர் இந்த ஸ்பைரோகைரா அண்ட் சாரா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து ரீப்ரொடக்ஷன்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏசெக்சுவலா இருக்கும் போது அது ஸ்போர் ஃபார்மேஷன் மூலியமா வந்து அது ஸ்போர் ஃபார்மேஷன் மூலியமா வந்து அது இனப்பெருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஸோ கேமெட்ஸ் வந்து ஃபியூஷன் மூலியமா வந்து இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்பைரோகைரா, இல்லைன்னா வந்து சாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸா பார்க்கலாம். பாய்.